ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா லாக்அப் டெத். ஒரு மாற்றுத்திறனாளியும் கூட பார்க்காம காவல்துறை அடிச்சே 19 இடங்களில் இறந்து போயிருக்காரு. நாகர்கோயில் மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் பெட்டிக்கடனை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் சட்டத்துக்கு புறம்பா குட்டா வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காரு. காவல்துறை கைது பண்ணி விசாரணைன்னு கூட்டிகிட்டு போனவங்க நீதிமன்ற காவலில் வச்சு அடித்து இப்போ சபரிவர்மன் உயிரோடவே இல்லை. இப்போ ஏற்கனவே 3 காவலர்கள் கைது பண்ணியிருக்காங்க. ஜெகன், அப்புறம் சிவகுமார், திருமலை நம்பி அப்படின்னு. இப்போ நேற்று பார்க்குறப்ப நாகர்கோயில் மெஜிஸ்ட்ரேட் சத்தியமூர்த்தி அங்கே இருக்கிற சிறைக்கு போய் நேரில் விசாரணை பண்ணியிருக்காரு. சிறை காவலர்கள், அங்கே இருக்கிற கைதிகள், அதேமாதிரி எஸ்பிடி விசாரணைலாம் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 12ஆம் தேதி இரவு சக கைதிகளுக்கும் சபரிவர்மனுக்கும் ஏதோ சண்டை வந்ததுக்கு பிறகும் சிறை காவலர்கள், அந்த சக கைதிகள் எல்லாருமே சேர்ந்து சபரிவர்மனை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்களாம். அப்போ காவல்துறையுமே உடந்தையாக இருந்திருக்கு. சக கைதிகள்கிட்ட நீங்களும் அடிங்க ஊக்குவிச்சிருக்காங்க போலதான் தெரியுது. இப்போ இதன் அடிப்படையில் இன்னும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட வயசெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரத்துங்கிற ஒருத்தருக்கு 20 வயசு தான் ஆகுது. விஷ்ணுன்னு ஒருத்தருக்கு 21 வயசு தான் ஆகுது. இந்த மாதிரியே ஒரு 5 பேர் இருக்காங்க 20-22க்குள்ளாரையே. அவங்க என்ன பண்ணுறோன்னே புரியாமல், ஒரு மாற்றுத்திறனாளி கூட பார்க்காம அந்த பாதிக்கப்பட்ட கையிலேயே அடி நடிச்சிருக்காங்க. அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவங்களோட சகோதரியெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கேட்கவே முடியல நம்மளால். ஆமாம், எனக்கு ஒரு கொடூரமான மரணம் தான் அந்த சிறைக்குள்ளே நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி முதலமைச்சராக இருக்கிற விஜய் அப்போது கட்சி தலைவராக இருந்தார். அப்போ இங்கே திமுக ஆட்சியில் நடந்த லாக்அப் டெத் எல்லாத்தையும் கேள்வியெல்லாம் எழுப்பினார். இப்போ அதை பற்றி பேசவே மறுக்கிறாரு. எப்படி இங்கே சென்னையில் ஒரு இளைஞரை அடித்து காவல்துறையால் கொல்லப்பட்டப்போ மு.க. ஸ்டாலின் எப்படி அமைதியாக இருந்தாரோ அதே பாணியை தான் முதலமைச்சர் விஜயும் கடைபிடிக்கிறாரு. இதுதான் மாற்றமாங்கிற கேள்வி மக்களுக்கு மத்தியில் திரும்பியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்னென்னா, கனிமொழி அங்கே போயிருக்காங்க. முதலமைச்சரோ இந்த சொந்த மாவட்டத்து அமைச்சரோ கூட அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கைதிகளை கைது பண்ணியிருக்கிறது ஏதோ திசை திறப்புறதுக்கான ஒரு செயலாக இருக்கிற மாதிரி அந்த குடும்பத்தினர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கனிமொழி சொல்கிறாங்க. இப்போ சபரிவர்மன் சகோதரி அதான் சொல்கிறாங்க, என்னமோ நடக்குது இங்கே, சிபிஐ விசாரணை வேணும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி முதல்வர் விஜய் இந்த சம்பவத்தை பற்றி வாய் திறந்து பேசணும், எங்களுக்கான இழப்பீடு கொடுக்கணும், ஒரு அரசாங்க வேலை கொடுக்கணும், அது வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு ஆதரவாக பிஜேபி இருக்கு, டிஎம்கே உங்க குடும்பத்தினரோட தான் இருக்காங்க. ஒரு டிவிக்கு இது வரைக்கும் வாய் திறந்து எவ்வளோ இழப்பீடுங்கிறதும் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு என்ன வகையான ஆறுதல் அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியவே இல்லை. ஆனால் உடனடியாக கைது நடந்திருக்கு இந்த சம்பவத்தில். ஆமாம், கைது நடந்திருக்கு. ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறது அங்கே குற்றச்சாட்டாக தான் இருக்குது. சிபிஐ விசாரணை வேணுங்கிற மாதிரியும் சபரிவர்மனோட குடும்பத்தினர் கேட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் ஒரு பக்கம் பெரிய அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்கும்போது புழல் சிறையில் போதைப் பொருள் கடத்தல் அந்த வழக்கில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரும் இப்போ உயிரிழந்திருக்காரு. காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுச்சு, நாங்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் அவர் உயிரிழந்துட்டார், இது நெஞ்சுவலிங்கிற மாதிரி காவல்துறை தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் குடும்பத்தினர் இதில் எங்களுக்கு மர்மம் இருக்க மாதிரி தெரியுதுன்னு அவங்களும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இதில் விசாரித்து இதில் உண்மையிலே நெஞ்சு வலியில் தான் உயிரிழந்தாங்களா, இல்லை இவங்க அடித்ததுனால நெஞ்சு வலி உயிரிழந்தாங்களா எப்படிங்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். அடுத்தடுத்து இந்த மாதிரி செய்திகள் வர்றது அதிர்ச்சியாக தான் இருக்குது. பழனி முருகனுக்கே சில ஃபோர்ஜரி குரூப்பு ஊதியடிக்க பார்த்துருக்காங்க. இப்போ வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்கு. அமைச்சரே சொல்லியிருக்காரு, தவறு நடந்திருக்கு, நான் நடவடிக்கை எடுத்துருக்கோம்லாம் சொல்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இதை கையில் எடுத்துக்கிட்டு இதில் மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்கு, இந்த பொய்க்கால் குதிரை அரசு அதை கிளரிக்கல் எரருங்கிற மாதிரி கடக்க முயற்சி பண்ணுறாங்க. கிளரிக்கல் எரர் கிடையாது, முருகனுடைய நிலத்தையே, முருகனுக்கு சொந்தமான இடத்தையே அபகரிக்க நினைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மகா குற்றம். அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சரும் ஒத்துக்கிட்டாரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஊழல் நடந்திருக்குங்கிறது உறுதியாகுது. இப்போ ஒரு நாளில் மட்டுமே ஒரு ரிஜிஸ்டரை போட்டு அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பவர் சென்டர் இல்லாமல் இதை பண்ண முடியாது. அந்த பவர் சென்டர் யார், அது உத்தரவு போட்டது யார், யாருக்கு அந்த லேண்டை கைமாற்றி விட்டாங்க, அதுக்கான எந்த விதமான டேட்டாவோ அந்த பத்திரப்பதிவோ எந்த விதமான தகவல்
தகவலுமே வெளியாகவே கிடையாது. அப்ப இந்த அரசாங்கம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை சிபிசிஐடி விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருக்காரு எடப்பாடி. ஓகே, எடப்பாடி வந்து சொல்றாருன்னா கரெக்டா இருக்கும். பவர் சென்டர் இல்லாம பட்டா போட முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும், எவ்வளவு போட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி. பட் இதுல என்ன நடந்தது அப்படின்னு, இந்த கோயில் நிலம் அப்படின்னு வந்தாலே முதல் ஆளா வந்து நிப்பாங்க பாஜக. இப்ப என்ன அமைதியா இருக்கிறாங்க? அவங்க திருப்பரங்குன்றம்னா மட்டும் தான் வருவாங்க. இல்ல அயோத்தியில நம்மளே மாட்டிக்கிட்டோம், எதுக்கு வேணான்ற மாதிரி அமைதியா இருக்காங்களா என்னங்கிற மாதிரி தெரியல. சரி, ஓகே. ஆனா வந்து இந்த பழனி முருகன் கோயில் நில விவகாரம் ஏற்கனவே கோர்ட்ல நிலுவையில தான் இருக்கு. ஏற்கனவே தனி நீதிபதி உத்தரவும் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, பழனி தண்டாயுத பாணி அந்த கோயிலோட மடத்துக்கு சொந்தமான நிலங்களை ஆவணப்படுத்தி பத்திரம் போடலாங்கிற மாதிரி ஒரு உத்தரவை தனி நீதிபதி வந்து கொடுத்திருந்தாரு. இது சட்டவிரோதமானது, கோயில் தக்கார சேர்த்துக்காம இந்த வழக்குல வந்து அவர் நீதிபதி இப்படி கொடுத்தது வந்து தவறான ஒரு தீர்ப்புன்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க கோயில் நிர்வாக தரப்புல. இப்போ வந்து இந்த பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அந்த சார் பதிவாளர் அவர் தான் பத்திரப்பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரை பணி நீக்கம் பண்ணது மட்டும் பத்தாதுங்கிறதையும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மேலே கடுமையான பிரிவுகளில் வழக்கும் இப்போ பதியப்பட்டிருக்கு. இதில் அமைச்சர் ரமேஷ் அவரோட உறவினர் தான் பத்திரப்பதிவு பண்ணிட்டாரு, அவருக்கு தான் நிலம் கை மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த பொய்யை பரப்புனா ஒரு 3 பேர் மேலே இப்போ வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்கா தகவல் வந்திருக்கு. முருகனை சுத்தி நிறைய சர்ச்சை அண்மையமா நடந்துகிட்டே இருக்கு. இதுல முருகனை வச்சு எல்லாரும் படம் வேற எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எடுக்கிறாங்க. இப்ப முருகன் நார்த்ல பிறந்தாரா சவுத்துல பிறந்தாரா ஒரு தனி சர்ச்சை வேற கிளப்பிட்டு இருக்காரு NTR. பட் உண்மையிலேயே முருகன் சக்தி வாய்ந்தவர், முருகன் ஆடிட்டு இருக்க கூடாது, பார்த்துக்கோங்க. இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்தது. எல்லா அமைச்சர்களும் பிரசன்ட். அதுல முதலமைச்சர் என்ன பேசினாரு அப்படின்னா, தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாரையும் நான் வந்து பார்க்க மாட்டேன், மக்கள் நமக்கு அமோகமாக வாக்கெடுத்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க, யாராவது ஊழல் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன்னா கூட அந்த பதவியிலேருந்து நீக்கிடுவேன், அப்புறம் என் மேலே வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் ரவுண்ட் எடுத்திருக்காரு அமைச்சர் பெருமக்களுக்கு. அவருக்கு நேற்றே ஜூனியர் ஹோட்டலில் நம்ம பார்த்தோம், 3 அமைச்சர்கள் கள்ள கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சிஎம்க்கு தெரியாதா இல்லை படிக்க மாட்டாராங்கிறது வந்து தெரியல. அவங்களெல்லாம் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? அதுலேயும் முக்கியமாக ஒரு துறை எப்போ எந்த ஆட்சியிலையும் அந்த துறை வந்து சிக்கும், பால் வளம். ஆமா, பேர்லாம் போய் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. பாப்போம் அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு. ஓகே. இதுக்கு நடுவில் சென்னை மாநகராட்சியில் பண மோசடி, லஞ்சம், அப்புறம் போலி பில்களை கொடுத்ததுக்காக ஒரு 6 அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் என்ன சொல்றாருன்னா, யாராவது லஞ்சம் கேட்டால் நேரடி என்கிட்டே போற கொடுங்க, நான் பார்த்துக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு அவரு. சரி, இந்த 1.25 லட்சம் லஞ்சம் வாங்கினாரு அந்த மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர், அவர் என்ன நேற்று என்ன பண்ணாங்கன்னா, நேற்று ஈவினிங் வந்து கட்சியிலேருந்து தூக்குனாங்க, நேற்று இரவு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓ, காவல்துறையும் தூக்கிட்டாங்களா? நேற்று என்ன பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா, நாங்கள் வந்து கைமாத்தா கொடுத்த பணங்க, அது கைமாத்தாவே 1.25 லட்சம் கொடுக்குறாரா? நமக்குலாம் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெயிட் பார்ட்டி போல இருக்கு அவரு. அது யாராவது லஞ்சம் வாங்க வெளிப்படையா வாங்குவாங்க, அது கைமாத்தான் நான் கொடுத்தேங்க, அது கைமாத்தான் வாங்கினேன். அதே மாதிரி ஜிபே எல்லாம் கூட நிறைய பணம்லாம் கொடுத்துருந்தாங்க, நான் கைமாத்தா தாங்க வாங்குறேன், நான் கைமாத்தான் கொடுக்குறேன், இதே திருப்பி சொல்றேன் கேள்வி கேட்டா திருப்பி முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க கைமாத்தா வாங்க, நாங்க உங்களே மாத்திரோன்னு மாத்திருக்காங்க. ஒப்பந்ததாரர்கள் கொடுத்த வந்து புகாரின் அடிப்படையில வீரா வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. பட் பாப்போம், சுத்த கட்சின்னு பார்க்காம உள் பண்றவங்களாம் சிறையில் அடைச்சாதான் நிறைய பேருக்கு வந்து பயம் வரும். தொடர்ந்து இந்த மாதிரி வெளியில வந்தா மட்டும் நடவடிக்கை எடுப்போம். ஆமா, வீடியோ வராததுக்கும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்ம வரவேற்கலாம். ஆமா, இன்னைக்கு சென்னையில் நடந்த அந்த பேட்மிண்டன் போட்டிகளை தொடங்கி வச்சிருந்தாங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் இந்த பேட்மிண்டன் சங்க தலைவரெல்லாம் இருக்கனால அவரையும் கூப்பிட்டுருந்தாங்க. நல்லா பேட்மிண்டன் விளையாடுவார்ப்பா. ஆமா, ஷார்ட்ல அடிப்பாப்ல, கூட விளையாடிருக்கேன் ஒரு டைம். இல்ல, அவர் விளையாடி இருக்காரு, இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா கூடயும் வந்து விளையாடி இருக்காரு. விளையாடினதுக்கு அப்புறம் அவர் வந்து நிறைய பாராட்டுகள், கோரிக்கைகள், போதை இல்லா தமிழகம் சொல்லி முதல்வர் மாரத்தான் போனதுக்கு பாராட்டு, அதுக்கப்புறம் கோரிக்கைகள்லாம் கூட நிறைய வச்சிருந்தாரு. ஆதவ அர்ஜுனாவும் வந்து பேசும்போது அன்புமணி வந்து எல்லாம் அன்பாக தான் வந்து அறிவுரையெல்லாம் சொல்லுவாருங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ பாமகவோட தொடர்ச்சியாக ஒரு நெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு, அன்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அதான், அன்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அன்புமணி மேலே எனக்கு எந்த அன்பும் கிடையாதுன்றாரு பாமக எம்எல்ஏவாக இருந்த அருள். அவர் வந்து இப்போ ஒரு முன்னாடியிலேருந்தே நாங்கள் ராமதாஸ் அணி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ எம்எல்ஏவாக இருந்தப்பயே இப்போ வந்து அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டாங்க. பட் நான் சேர முடியாது, எனக்கு ராமதாஸ் தான் கடவுள், கடவுளே மகனோட சேர்ந்தாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா அவர் வன்னியர் மக்களை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு, பயன்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு பயங்கர குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காராம். ஏற்கனவே திமுக கூப்பிட்டாங்க, அதிமுக கூப்பிட்டாங்க, நான் எங்கேயுமே போகல, ராமதாஸ் கூட தான் இருந்தேன். பட் இப்போதைக்கு அன்புமணியை தயாராக ஏத்துக்க மாட்டேன்னு ரூட் எடுத்திருக்காரு அவரு. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா அந்த பேட்மிண்டன் கூட்டத்தில் வந்து பேசுறப்ப
போட்டி வைக்க போறாங்களாம். என்ன போட்டி? எம்எல்ஏ vs எம்பி. எம்எல்ஏ vs எம்பி. என்னது, யார் அதிகமா தூக்குறோங்கிறதா? எம்எல்ஏவை தூக்குறோமா இல்ல எம்பியை தூக்குறோமான்ற? இல்ல பேட்மிண்டன்ல பேட்மிண்டன் கிரிக்கெட் போட்டிலாம் நடத்த போறோம்னு சொல்லி நடத்த போறாங்க. அதெல்லாம் தான் இன்னும் ஹைலைட் என்ன தெரியுமா? அரசாங்க அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு அணியா, எம்எல்ஏ ஒரு அணியா. எனக்கு தெரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, இல்ல ஜெயிச்சிருவீங்க நீங்க அப்படின்னு ஒரு மிரட்டா போட்டு ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் இல்ல, இப்போ போறதார அடிக்கிற அடிக்க கன்னியாகுமரிக்கு போறீங்களா இல்ல தர்மபுரிக்கு போறீங்களா, அவுட்டே ஆயிடுவாங்களோ. ஹிட் விக்கெட் கூட ஆவாங்க. பட் ஆல்ரெடி ஒரு 20 விக்கெட் வந்து அங்கேயும் இங்கேயும் மாத்தி இருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகளை. ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து அண்ணா நிர்வாக கல்லூரி இயக்குனரா மாத்திருக்காங்க. சுப்ரியா சாஹூ தொழில் முனைவோர் மேம்பாடு ஆணையராக மாத்திருக்காங்க. ஸோ இப்படி 20 அதிகாரிகள் அங்கேயும் இங்கேயும் மாற்றப்பட்டிருக்காங்க. ஓகே, இன்னொன்று என்னன்னா, நேற்று நம்ம பார்த்தோம் காங்கிரஸ்குழு ஒரு உட்கட்சியில் அடியேறி நடந்தது நெல்லையில. அதே மாதிரி கோவையில நேற்று ஈவினிங் வந்து நடந்திருக்கு. கோவை சூலூர் எம்எல்ஏ சுகுமார் நேற்று தான் வந்து மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வேன் எடுத்துட்டு கிளம்பி இருக்காப்புல. அப்ப டிவிகே நிர்வாகி வசந்திங்கிறவங்க மாலை போட ட்ரை பண்ணிருக்காங்க சுகுமாருக்கு. இதை வந்து டிவிக்கு இன்னொரு கோஷ்டியை தடுத்து நிப்பாட்டிருக்காங்க. உடனே அங்க 2 பேருக்கும் சுகுமார் எம்எல்ஏ முன்னாடியே தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கு. தகாத வார்த்தையெல்லாம் திட்டினாங்க. இதுல வந்து அந்த வசந்திங்கிறவங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனை போய் அட்மிட்லாம் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். யார் அடிச்சதுன்னா காங்கிரஸோட சேர்ந்து 60 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்களா? அது இன்னும் நிறைய நடக்கும்லாம் சொல்றாங்க. ஏன்னா பல பேர் இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது இல்ல, கவுன்சிலர் ஆகணும், மேயர் ஆகணும், துணை மேயர் ஆகணும்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு உட்கட்சி முதல்ல இப்ப எந்த கட்சியில் அதிகமா இருக்கு அப்படின்னா டிவிக்கு தான் இருக்கு. பட் நமக்கு வெளியில தெரியல என்ன மேட்டர்னா, இப்ப எம்எல்ஏ பதவியை நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்குவேன். அப்புறம் எப்படி இவங்க எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்றது? அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அதிமுகல இருந்து வேற நிறைய பேரை உள்ள கூட்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு கையில அதிகாரம் போச்சுன்னா ஏற்கனவே டிவிகேல இருந்தவங்க கொந்தளிப்பாங்க. ஸோ உள்ளாட்சி தேர்தல் நெருங்க ஆட்டம் ஆரம்பிக்கும். இந்த மேயர் தேர்வு முறையெல்லாம் டைரெக்டாக மேயரே தேர்ந்தெடுக்கிற மாதிரி மாற்ற போகிறாங்க. பழைய திமுக பண்ண மாதிரி பண்ண போகிறாங்க தாவேக்காவும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கமலே வியந்து போகிற அளவில் தினம் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு திருமாவளவன். ஒரு நாள் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாரு, அடுத்த நாள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாரு, எதிர்கட்சி இப்படின்னு மாற்றி போயிட்டு இருக்காருல்ல. குழப்பம் அடைஞ்சிருக்காரு. காரணம் என்ன? பாமக இருக்கும் தானா? பாமக என்ன செட்டில் விளையாடுறீங்க, உள்ளே கூட்டு வரீங்க, அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு, என்னங்க இதெல்லாங்கிற மாதிரி அவர் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காரு. திமுகவா தாவேக்காவாங்கிற மாதிரி. இதுல இன்னைக்கு வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, திமுக வந்து ஒரு சாதி ஒழிப்புல நம்ம சனாதன எதிர்ப்புங்கிறது தான் முக்கியமானது. அதுக்காக திமுகவோட சேர்ந்து பயணிச்சோம், அவங்களோட சேர்ந்து பாஜக RSS வந்து நம்ம எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ வரையும் ஒரு நட்பு சக்தியாக தான் நம்ம இருக்கிறோம். நாளைக்கே வந்து பாஜக வந்து திமுக வந்து பாஜக கூட போற நிலை வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்படி வரும் வரையும் நம்ம வந்து ஆதரவா இருப்போம், வந்துருச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கோங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி அந்த சமூக பதட்டத்தில் இருக்காருன்னு தெரியுது. கட்சி அதை உடைச்சிருவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிறது தெரியுது அவருடைய பதட்டம், அவருடைய ஸ்பீச்ல. இன்னைக்கு பேசுறப்பே திமுக அணியில இருந்தோம் இருப்போம் மாதிரி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குப்பாங்கிற மாதிரி இருக்கு அவரோட ஸ்பீச். இதுல வந்து சமூக நீதித்துறை அப்படின்னு மாத்திருந்தாங்கல்ல, அது ஏற்கனவே MP ரவிக்குமார் அதை எப்படி மாத்தலாம், ஆதி திராவிடர் நலத்துறையினாரு. அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற வன்னி அரசு வந்து அது சரிதான், சமூக நீதிங்கிறது மக்களுக்கான விடுதலை தானே அப்படின்னு வந்து அவர் ஒரு பதில் கொடுத்தாரு. இப்ப திரும்ப வந்து எனக்கு அதிர்ச்சியா இருக்கு, எப்படி மாத்தினாங்கன்னு இவ்வளவு நாள் கழிச்சு அதிர்ச்சி ஆயிருக்காரு, சமூக நீதித்துறையா அப்படின்ட்டு. அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான 2 தலைவர்கள் மாத்தி கருத்து சொன்னது கூட திரும்ப தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஃபுல் ஃபோக்கஸ் திமுக மேல வச்சிருக்காரு. தெரியல, அதையும் சொல்லியிருக்காரு. MP ரவிக்குமார் வந்து சொல்லியிருந்தாரு, அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல, சொல்லியிருந்தாரு. அது சொல்லி நம்ம சொல்லி 10 நாள் ஆச்சு. அவர் இப்பதான் பாத்துருக்காரா என்னன்னு தெரியல. அந்த மேடையில வந்து பேசும்போது சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதி திராவிடர் அப்படிங்கிற வந்து சாதிய பெயர் கிடையாது, உடனே நாங்கள் சாதிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது, அது அந்த பேர் இருந்தால் தான் சரியாக இருக்கும். இந்த சமூக நீதித்துறைன்னு சொல்லி நான் சொல்லி மாற்றினேன்னு சில பேர் சொல்கிறாங்க, வன்னி அரசு சொல்லி மாற்றினாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க, அவங்களாவே மாற்றிட்டாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. கடைசியில் நீங்கள் தான் என்ன தான் சொல்கிறீங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. பட் பழைய பேரே வைங்கிற மாதிரி முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி பேசி, பட் வன்னி அரசு தான் கோரிக்கை வச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், வன்னி அரசு வந்து அது சரின்றாரு, இவர் தவறுன்றாரு. ஒரே தலைவர் இவரா வன்னி அரசு தலைவரா புரியலையே, மாத்தி பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே. இப்பதான் திரும்ப சொன்னாரு, பிஜேபியும் டிஎம்கேயும் ஒன்னாகலாம், கூட்டணி வைக்கலாம், அதை நோக்கி நகரலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்துக்கலாமா என்னங்கிறது மக்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். முக்கியமா கொளத்தூர் தொகுதியில தபால் நிலையத்துல பாஸ்போர்ட் அலுவலகம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மத்திய அரசு பாஸ்போர்ட் அலுவலகம்னாலே மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அமைச்சர் எல் முருகன் வந்து தொடர்ந்து வச்சிருக்காரு. கூட தான் ஹைலைட், கூட இப்ப இந்த VS பாபு இதேதான் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இருக்கிறது தொகுதியோட MLA. கூட 2 பேர் கெஸ்டா வந்துட்டு இருந்தாங்க.
யார் அப்படின்னா சென்னை மேயர் பிரியா, அதுக்கப்புறம் வட சென்னை எம்பி கலாநிதி வீராசாமி, இவங்க 2 பேரும் வந்துருந்தாங்க. கேட்குறாங்க மேயர் பிரியா கிட்ட, நீங்கள் இந்த மாதிரிலாம் பிஜேபி ஃபங்க்ஷன் இல்லை பிஜேபி அமைச்சர் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு, அழைப்பு இருந்தால் கலந்துக்க தான் போகிறேன், அழைப்பு இடத்துல நான் எப்படி போகிறேன், எப்படி போக முடியும்னு கேட்டுருவாங்க. ஏன் முதலமைச்சர் வந்து பெரம்பூர்ல அரசு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கல அப்படின்னு கேட்கும்போது அழைப்பு இல்லை எனக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை அழைப்புலாம் விடுத்திருந்தாங்களே அப்படின்னு கேட்டோன்னா எதுவும் பதில் சொல்லாமல் கிளம்பி போயிட்டாங்க. தலைமை என்ன சொல்கிறாங்களோ நான் செய்வேன்பாங்கிற மாதிரி அவங்க மூடில் இருக்காங்க. பட் நல்லவேளை நான் அதே வந்து ரிப்பன் கட்டணுன்னே பயந்துட்டேன். பக்கத்துல பிரியா நின்றுட்டு இருந்தாங்க. அது புரோட்டோகால் படி ஏதாவது நான் தான் வெட்டுவேன்னு மத்திய அமைச்சர் கையில இருந்தெல்லாம் பறிக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அப்புறம் அவங்க வேற ஏதாவது பறிச்சிருவாங்க. சிபிஐ விட்டு இல்லை அமலாக்கத்துறையை விட்டு பறிக்கிறாங்களோ இல்லையோ வந்து ஒரு ரைடாவது விட்டு போயிடுவாங்கிறதுனால சரி அமைதியா இருப்போம். கத்திரிக்கோள் முருகன்ட்ட தான் இருந்தது. ஆமா, அவர் வந்து அதெல்லாம் முடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர் நீக்கலை, இன்னும் 1 வாரம் ஆச்சு நீக்கலையே, தூக்கம் இல்லையே நினைச்சாரு போல, நீக்கிட்டார். யாருன்னா இந்த சிவி சண்முகமன்கோ ஒரு 11 பேர் சிவி சண்முகம் இது சொன்னாலும் ஜாலரா போட்டுட்டு இருந்தாங்க. அது இவருக்கு பிடிக்கல. எனக்கு காமா போறவங்க கட்சி இருக்கலாம், வேற யார் காமா போட்டாலும் நீக்கப்படுவாங்க, திருப்பி நாங்க சேர்த்து அதே பதிலாக தர மாட்டோம் முடிவுல தான் இருக்காரு அவரு. 11 பேர் கட்சி பொறுப்புல இருந்து தூக்கி இருக்காரு, கட்சியில இருந்து நீக்கல, பொறுப்புல இருந்து தூக்கி இருக்காரு அவரு. சிவி சண்முகத்தை எப்ப தூக்குறாரு? அது வந்து அவரே போடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். அவருமே டிவி தப்புல பேசிட்டு இருக்கா, தகவல்லாம் வந்திருக்கு. அவரா தூக்கணும்னு நான் வரேன் அப்படின்றாரு போல. பட் டிவிக்கே கொஞ்சம் வந்து இவர் வந்தாருன்னா சலசல கொண்டு பண்ணிட்டே இருப்பாருங்கிற ஒரு நெருடல் இருக்காங்களா டிவிக்கு. பட் 2 விஜயபாஸ்கரும் பாத்தீங்கல்ல எப்படி நாங்க துண்டு போட்டு வச்சிருக்கோம், இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா நாங்க தான் வந்து எம்எல்ஏங்கிறாங்க. ஆனா பாருங்க போல இப்ப கேட்டா எல்லா பக்கமும் ஒரு விசில் அலை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அந்த தொகுதியில கூட ரெட்டலையை தான் ஜெயிக்க வச்சாங்க. பட் திருப்பி போனாங்கன்னா அந்த மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? ஆமா பாப்போம் தேர்தல் முடிவுகள்ல. தமிழ்நாட்டில் அந்த மத்திய அரசோட ஜவஹர் நவோதயா பள்ளிகள் அதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் வரையும் போயிருக்கு. அந்த வழக்கு நடந்தது. போன திமுக ஆட்சியில் நவோதயா பள்ளிகளில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு எதிர்ப்பு பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சோன்னே இந்த வழக்கு வந்தோடனே வழக்கறிஞர்கள் வந்து இது பற்றின உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால 12 வார கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 12 வார காலம்லாம் கொடுக்கக்கூடாது, 2 வாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீதிமன்றம் 3 வார கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. புதிய அரசு இதில் என்ன நினைக்குது அப்படிங்கிற மாதிரி. இதில் மனுதாரர் தரப்பில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாதங்கள் வைக்கும்போது ஹிந்தி அப்படிங்கிற காரணத்தை காட்டியே வந்து இந்த பள்ளிகளை வந்து தவிர்க்கிறாங்க. சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஏற்கனவே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள், அதை வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீதிபதி மகாதேவன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி, குறுக்கிட்டு வந்து பேசினார். இந்த மாதிரி ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டில் யாரும் எதிர்க்கலை, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து அங்கே பதிவு பண்ணியிருந்தார். அதே மாதிரி நாகரத்னா அவங்களும் இன்னொரு நீதிபதி அந்த அமர்வில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொழிகள் அதாவது 9ஆம் வகுப்பு இப்போ முன்மொழி அப்படின்னு சிபிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது இது கூடுதல் சுமையாக தான் இருக்கும், அது வந்து ஒரு பிரச்சனை தான். பட் இன்னொரு மொழி கற்றுக்கிறதே ஒரு பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நவோதயா பள்ளிகள் வருமா வராதாங்கிறது அடுத்தடுத்த விசாரணையில் தான் தெரியும் வழக்கு வரும்போது. இந்த மத்திய அரசு வந்து பள்ளிக்கூடம் நாங்கள் திறக்கிறோம், காலேஜ் திறக்கிறோம், எல்லாம் உங்கள் வசதிக்கு தானேலாம் சொல்கிறாங்க. இந்த நீட் எக்ஸாம்லாம் வேணான்னு தான் பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் நடத்துவோம், அதெல்லாம் மாணவரோட வசதிக்கான்னு கேட்டால் இல்லை தான் அது. இப்போ அதை எதிர்த்து தான் வந்து அந்த நீட் எக்ஸாமில் நடந்த முறைகளை எதிர்த்து சோனம் வான்சுக் தொடர்ந்து 19 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஜூன் லாஸ்ட்டில் வந்து அந்த போராட்டங்கிறது உண்ணாவிரதங்கிறது வந்து தொடங்குச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டரு, அவருடைய தசைங்கிறது வலிமை இழந்துக்கிட்டு இருக்கான் அவர். இன்னும் அடுத்த 2 நாளில் இறக்கக்கூட செய்யலாம், அந்தளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சோனம் வான்சுக்கிட்ட அகிலேஷ் யாதவ், சசி தரூர் எல்லாருமே போய் உண்ணாவிரத்தை கைவிட்டுருங்கன்னு சொன்னால் கூட இந்த சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்கே அவரும் சொன்னால் கூட என்கிட்ட சொல்கிறத விடுங்க, போய் மத்திய அரசு சொல்லி தர்மேந்திர பிரதானா அந்த பதவியிலேருந்து நீக்குங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் இது வரைக்கும் தண்ணி மட்டும் தான் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. 2 நாளில் இறந்து போயிடுவாரு அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னால் கூட இந்த அரசாங்கம் காது கொடுக்குற மாதிரி இல்லை. குறிப்பாக இந்த அரசாங்கம் இதுக்கு தான் காது கொடுத்து கேட்டுச்சு. இந்த மத்திய அரசாங்கம் மணிப்பூரில் பெரிய காலம் நடந்துச்சு கேட்கல, விவசாயிகள் ஜந்தர் மந்தரில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாங்க, அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு அதில் இறந்து போனாங்க, அப்பயும் வந்து செவி எடுக்கல பெருசா. அடுத்து வந்து இந்த தடகள வீரர்கள் இதே ஜந்தர் மந்தரில் போராட்டங்கள் பண்ணாங்க, அப்பயும் வந்து கேட்கல.
அவங்களுக்கு கேட்டது வந்து அண்ணா ஹசாரே போராட்டம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஆட்சி மாற்றம் நடந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ என்னன்னா சிஜேபி பார்ட்டி ஆகட்டும், ஒட்டுமொத்த தேசமாகட்டும் சோனவான் சுகை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மத்திய அரசு நமக்கு என்ன, நம்ம வெளிநாடு போனோமா இருந்தோமான்னு சொல்லிட்டு மோடி நினைச்சாரு, மத்திய அரசு நினைச்சாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்பவே இதுல என்ன கொடுமை அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் கிட்ட செய்தியாளர்கள் இந்த போராட்டத்தை பத்தி கேட்குறாங்க. அவர் எவ்வளோ அலட்சியமா பதில் சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து சில பேர் நாட்டோட வளர்ச்சி பிடிக்காத சக்திகளோட பி டீம் தான் இந்த மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்னா அந்த போராட்டத்தையும் கொச்சப்படுத்திட்டு போறாரு. அந்த 13 உயிர்கள் போச்சு, அந்த ஒரு சின்ன வருத்தம் கூட அவருக்கு இருக்க மாதிரி தெரியல. அவர் பதவி விலக மாட்டார் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. மோடி அரசும் அவரை தூக்குறதுல எந்த இதுவும் காட்டல, ஆர்வம் காட்டல. நீட் எக்ஸாம் குளறுபடிகள் என்ன தேச வளர்ச்சி இருக்கு நமக்கு தெரியலையே. ஆமா, அதுல என்ன இருந்துச்சுன்னு தெரியல, அது அவருக்கு தான் வெளிச்சம். இந்த இது வந்து இவர் 2 நாள்ல இறந்து போயிடுவார் இப்படியே விட்டா. அவருக்கு வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணணும், கட்டாயப்படுத்தி சாப்பாடு கொடுக்கணுங்கிற மாதிரி டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு போச்சு. பட் அந்த வழக்கில் இப்போ என்ன டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் ஒரு முக்கியமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. ஒவ்வொரு குடிமகனோட உயிரும் வந்து முக்கியம்தான் அப்படிங்கிறதுனால அவரை தொடர்ச்சியாக கண்காணிக்கணும். அவசர உதவி தேவை, மருத்துவ தேவை ஏற்படும் போது அவருக்கு அரசாங்கமே வந்து மத்திய அரசாங்கமே வந்து வேண்டியதை செய்யணும், சிகிச்சை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு ஆளுமை, பல விருதுகள் பெற்றிருக்காரு, ஒரு விஞ்ஞானி, ஒரு கல்வியாளர். அவர் போராடுறாரு, அது கூட இவங்க வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து சர்வதேச அளவுலேயே ஒரு முக்கியமான சமூக ஆர்வலர். இப்போ அவர் இதுதான் ஆச்சு அப்படின்னா சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய தலைவலி ஏற்படும். அதை கூட இந்த அரசாங்கம் வந்து சட்டம் செய்யலை அப்படின்னா அவர் எதுக்கு தான் சட்டம் செய்ய போறாங்க? ஐநாவோட சிறுபான்மையினர் பிரிவு வந்து இங்கே இந்திய அரசாங்கம் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இந்த எதை வச்சிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் SIRல இஸ்லாமியர்களோட வாக்குகளை தான் பெரிய அளவில் நீக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஐநா வரையும் வந்து போய் இப்போ அதுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது, இது சட்டப்பூர்வமாக தான் நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஐநாவில் அவங்க சொன்ன தரவுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு வரியில் பதிலில் முடிச்சுக்கிட்டாங்க. அதாவது சொன்னாங்களே தேர்தல் ஆணையம், மத்திய அரசு அதை கூட எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஐநாங்கிறதுனால தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சார்னால தான் நாங்கள் தோத்து போயிட்டோம்னு சொல்லி மம்தா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சபதம் மாதிரி எடுத்திருக்காங்க மம்தா பானர்ஜி, பிஜேபி நிச்சயம் அழியும், அந்த அழியறனால நான் பார்த்தே தீருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சாபம் விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க கட்சி அவங்க கண்ணு முன்னாடியே அழிச்சிட்டாங்க பிஜேபி. திருப்பியும் நான் வந்து கட்டி எழுப்புவேன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அமெரிக்காவில் இஸ்ரேல் பெரிய லாபி பண்ணி தான் இந்த போரெல்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை பற்றி அப்படி ஒரு குற்றச்சாட்டு உண்மைதாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அமெரிக்காவோட துணை அதிபர் JD வான்ஸ். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஈரானோட நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதை கெடுத்து விட்றாங்க, இந்த போர் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த போருக்கு ஆதரவாக அமெரிக்கர்கள் இருக்க மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை காசு கொடுத்து உருவாக்குறாங்க இஸ்ரேல் அப்படின்னு வந்து இஸ்ரேல் மேல பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்கா அவ்வளவு வீக்கா இருக்கிறாங்க, இஸ்ரேல் என்ன வேணா அங்க போய் பண்ணலாங்கிற அளவுக்கு. இங்க உட்காந்துட்டே சொல்றோம் இஸ்ரேல் தான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு, நதன்யாஹு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. ஆமா, ஆனா வந்து அது அவங்களுக்கு தெரியலையா, இப்பதான் தெரிஞ்சதை வெளியே சொல்றாங்களா அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றி பேசணும். இப்போ பிராய்லர் சிக்கன் பார்ட்டின்னு ஒரு கட்சி வந்து பங்களாதேஷில் உருவாகிருக்குது. அங்கே அந்த கடுமையான மழை வெள்ளம்லாம் இருக்குது. இந்த டைமில் உயர்கல்வி தேர்வுகள்லாம் நாங்கள் நடத்துவோன்னு அரசாங்கம் பிடிவாதமாக இருக்குது. இதில் அமைச்சர் மிலோன்கிறவர் வந்து ஒரு கருத்து சொல்ல அது வந்து பிரச்சனையாக இருக்குது. இந்த தேர்வுகள்லாம் நடத்தக்கூடாதுன்னு இளைஞர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தின இளைஞர்களை பார்த்து இவங்கெல்லாம் வெறும் ஃபார்ம் சிக்கன்ஸ், ஒரு பண்ணை கோழிகள் தான் அப்படின்னு ஜென்சியை பார்த்து சொல்ல, இது எங்களுக்கு அவமானம் இல்லை, ஒரு எழுச்சியாக நாங்கள் வெளியே வருவோம்னு சொல்லிட்டு பிராய்லர் சிக்கன் பார்ட்டின்னு ஒரு பேஜ் வந்து சோஷியல் மீடியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே விதை போட்டது நம்ம தலைமை நீதிபதி, அங்கே விதை போட்டது ஒரு அமைச்சர். ஆனால் பாரு எப்படி ஒப்பிடுறாங்கன்ட்டு, காக்ரோச்சு, பாய்லர் கோழி, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு ஜென்சியை பார்த்தா? உங்களையா என்ன பாடி பிராய்லர் சிக்கன் மாதிரியா இருக்கிறோம் நம்ம, எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது அமைச்சர்கள். ஓகே, நேற்று வந்து ஃபிஃபா அரையிறுதி போட்டி, ஏற்கனவே ஸ்பெயின் வந்து இறுதி போட்டிக்கு வந்து போயிருக்கு. நேற்று இங்கிலாந்து வர்சஸ் அர்ஜென்டினா மெஸ்ஸிக்கு உலகம் வந்து ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அதனால கொண்டு வந்துட்டாங்களா ஃபைனல்ஸ்க்கு? இல்ல இது எப்படி சொல்றது நாடு, அப்படிலாம் இல்ல, ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க. ஏன்னா 55வது நிமிஷத்துல தான் முதல் கோலே போட்டுச்சு இங்கிலாந்து. அடுத்து 85வது நிமிஷத்துல தான் முதல் கோல் போட்டாங்க அர்ஜென்டினா. அடுத்து 7 நிமிஷம் ஒரு கோலை போட்டாங்க. பயங்கர டஃப்பான ஒரு மேட்சா இருந்திருக்கு. ஓகே, அவன் ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்தேன். நேற்று நைட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் ஓனர் எல்லாருமே நைட்டு ஃபுல்லா வீடியோ உட்காந்து பார்த்துருக்காங்க எல்லாருக்கும் அந்த மேட்ச். மெஸ்ஸி ஃபேன்ஸ் எல்லாரும். ஸோ ஓகே, அர்ஜென்டினா வர்சஸ் ஸ்பெயின் தான் வந்து ஃபைனல்ஸ் நடக்க போகுது. இதுல என்ன ஒரு யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இப்பயே சொல்லு.
பார்த்தா தானே தெரியும். நீங்கள் ஹைலைட்ஸாவது பார்த்துருக்கீங்க, நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. அர்ஜென்டினா மெஸ்ஸி அப்படி நான் நினைக்கிறேன். சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது முடிவுகள் வரும்போது தெரியும். இப்போ என்னன்னா அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. மெஸ்ஸி வந்து பார்சிலோனாக்கு வந்து அந்த கிளப்புக்கு விளையாடும் போது ஒரு கேலண்டருக்காக ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காங்க. அதில் அவர் கையில் ஒரு 5 மாத குழந்தை வந்து ஒரு படம் வந்து இருக்குது. அதில் அந்த குழந்தை யாரு அப்படின்னா, அந்த குழந்தையே நீங்கள் தாங்கிற மாதிரி ஸ்பெயின் வீரர் லமின் யமால்ங்கிறவர் வந்து இருக்காரு. இப்போ அவர் ஸ்பெயினுக்கு விளையாட போறாரு, மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினாவுக்கு விளையாட போறாரு. ஸோ எதிரில் அந்த ஃபோட்டோவில் இருந்த 2 பேரும் வந்து விளையாட போறாங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, வைரல் ஆகிட்டு இருக்கு. வாழ்க்கை எவ்வளோ விசித்திரம் பற்றியா இல்லையா? பார்ப்போம். ஒருத்தன் லஞ்சம் வாங்கி வீடியோவில் ரெக்கார்ட் ஆகி மாட்டியிருக்கான். இன்னொரு பக்கம் பழனியில் நிலப்பிரச்சனை, இன்னொரு பக்கம் லாக்அப் டெத்து. இவ்வளோ நடந்திருக்கு. அதை பற்றி எப்படா பேசுவீங்க? அதை விடுங்கண்ணா, இந்த பொண்ணு கை கொடுக்கலனாலும் மற்ற பொண்ணு கை கொடுத்தாரு, அதை பாருங்க அப்படிங்கிற. அருண் ஐபிஎஸ் பதவி நியமனம். அண்ணன் மாஸ்டா, அருண் ஐபிஎஸ் சரியான ஆள்ரா. அருண் ஐபிஎஸ் துறை மாற்றம். அண்ணன் மாஸ்டர் ஸ்ட்ரோக்டா, அருண் ஐபிஎஸ் சரியான ஆள் இல்லடா அப்படின்னு சொல்லி டிவிக்கு தொண்டர்கள் சொல்றாங்க. எதுக்கு சொன்னாலும் கூவி விசில் அடிச்சா என்னதான் பண்றது? கேள்விக்கு பதிலை சொல்வது ஒரு வகை, பதிலையே கேள்வியாக கேட்பது ஒரு கலை. உனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதுங்கிறத நல்லா சொல்ல தெரியும். இதோ வந்துட்டேன். ஒரு சக மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஒரு மனிதாபிமானம் உள்ள இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? என்னப்பா பிரச்சனை, ஓகேவா பார்த்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் சரியாயிடும்ப்பான்னு சொல்லுவாங்க. அதான் மனுஷனுக்கு வந்து அழகு. ஒரு சோனம் வான்சூங்கிறவர் சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான நபர். அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த மத்திய அரசாங்கம், மோடி, தர்மேந்திர பிரதான் இவங்க எல்லாருமே வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. 19 நாள் ஆகட்டும் 20 நாள் ஆகட்டும், ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட உயிருக்கு பாதிப்புன்னு சொல்றாங்க. பட் கவலை இல்லாமல் இருக்காங்க மத்திய அரசாங்கம். ஆமாம், ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட யாரும் போகலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது. அதனால கவலை இல்லாத மனிதன் ஒரு அவார்டை வந்து கொடுத்துடலாம் மோடிக்கு. அவருக்கு என்னதான் கவலை இருந்திருக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும்? ஆமாம், எந்த கவலைக்கு தான் கவலை. பெட்ரோல் விலை ஏறி போச்சு, எல்லா கவலையும் நமக்கு தான். நமக்கு இருக்க கவலைகள்லாம் கூட நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மோடி பார்க்க மாட்டார், பதிலும் சொல்ல மாட்டார். அட்லீஸ்ட் நம்மளால சக மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், ஒரு உரையாடலாம் கமெண்ட்ல. நன்றி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.